லிட்டில் ஏஞ்சல்னு ஒரு ஸ்கூலில் நான் வந்து எல்கேஜி யூகேஜி டீச்சராக போய் ஜாயின் பண்ணேன். ஓ, டீச்சரா இருந்தீங்களா? டீச்சர் தான் ஃபஸ்ட்டு ஜாப் நான் பார்த்தது. நான் வந்து நம்ம படித்த படிப்புக்கு எல்கேஜி யூகேஜி டீச்சராக பண்ணோம். டீச்சர் வேலைலாம் இல்லை, அது ஆயா வேலை. பசங்களை தூக்கி இடும்பேல வச்சுக்க வேண்டியது, சோறு ஊட்ட வேண்டியது, கதை சொல்லணும், போனால் கூட்டின்னு போய் அங்கே கதை சொல்ல ஆரம்பித்தேன் அந்த குழந்தைங்க கிட்ட. நான் பியூசி படிக்கிற வரலுமே பஸ்ஸில் போனது கிடையாது. பஸ்ஸில் போக வேண்டிய நெசசிட்டி இல்லை எனக்கு. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்த காலகட்டத்திலேருந்து தடார்னு நாளைக்கு இந்த தோட்டம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நீங்கள்லாம் கிளம்பி வேறு வீட்டுக்கு போகணுன்னா எப்படி ஒரு நிலைமை இருந்திருக்கும். கிழக்கே போகும் ரயில் அந்த படத்துக்காக ஆர்டிஸ்ட்டுங்க தேடுறாங்க. அது தேடும் போது அப்போ வந்து ஏஜென்ட்டுன்னு தான் சொல்லுவாங்க. இப்போவும் அவங்க ஏஜென்ட் தான். ஆர்டிஸ்ட் கோஆர்டினேட்டர் இப்போ ஸ்டைலாக வச்சுக்கிட்டாங்க பேர்லாம், ஆர்டிஸ்ட் கோஆர்டினேட்டர்னு. அப்போ அப்படியெல்லாம் கிடையாது, ஏஜென்ட். இந்த சீன் முடிஞ்சோடனே சீன் முடிஞ்சு ஆர்டிஸ்ட் ஃப்ரீயாக இருக்காங்களா, உடனே ஒரு சீனை சேரு, அது எதுக்கு வரப்போகுது, எப்போ வரும், எதுவுமே தெரியாது, ஆனால் ஒரு சீன் நடிக்கிறோம். உங்களை வந்து பாரதி ராஜா சார் வர சொன்னேன். யார் பாரதி ராஜா? எனக்கு தெரியாது. அவ்வளோதான். நம்மளுடைய சினிமா எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எங்கள் பெரியப்பா எடுத்த படங்களை பார்த்ததோட சரி. உங்களுக்கு புதுசாக வந்தவங்களும் தெரியாது. அவர் தான் வந்து 16 வயதில் எடுத்திருக்காரு அப்படியா அப்படின்னு கதையெல்லாம் கேட்டுட்டு உங்களை வர சொன்னாங்க. எதுக்கு வர சொன்னாங்க? அதில் ஒரு கேரக்டர், நான் சினிமாலாம் நடிக்க மாட்டேன், ஏதோ ஒரு வேலை செய்கிறேன், வரமாட்டேன்ட்டு அனுப்பிச்சிட்டு அந்த மாருதி வேன் அப்படியே போயிடுச்சு. ஈக்காட்டு தாங்கல் இப்போ வந்து நிறைய வீடுங்க வந்துருச்சு அந்த இடத்துல. அந்த ஈக்காட்டு தாங்கல்ல ஒரு பிரைமரி ஸ்கூல், ஓகே, லிட்டில் ஏஞ்சல்னு ஒரு ஸ்கூலில் நான் வந்து எல்கேஜி யூகேஜி டீச்சராக போய் ஜாயின் பண்ணேன். ஓ, டீச்சரா இருந்தீங்களா? டீச்சர் தான் ஃபஸ்ட்டு ஜாப் நான் பார்த்தது. அந்த இதில் வந்து அங்கே ஐடிபிஎல் இப்போ வந்து ட்ரேட் சென்டர்னு இருக்குது இல்லைங்களா, அங்கே ஐடிபிஎல் காலனி இருந்தது. அந்த காலனியில் இருந்து அக்கா சகுந்தலா அக்கா, அப்புறம் லக்ஷ்மிக்கா, இவங்கெல்லாம் அந்த ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ண போனாங்க. நான் வந்து நம்ம படித்த படிப்புக்கு எல்கேஜி யூகேஜி டீச்சராக பண்ணோம். டீச்சர் வேலைலாம் இல்லை, அது ஆயா வேலை. பசங்களை தூக்கி இடும்பேல வச்சுக்க வேண்டியது, சோறு ஊட்ட வேண்டியது, கதை சொல்லணும், போனால் கூட்டின்னு போய் அங்கே கதை சொல்ல ஆரம்பித்தேன் அந்த குழந்தைங்க கிட்ட. இது வந்து நான் தூர்தர்ஷனில் வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணி அங்கே ஏன்னா நான் டீச்சராக வேலை செய்யும்போது 75 ரூபா தான் சம்பளம் எனக்கு ஒரு மாசத்துக்கு. 75 ரூபாய். ஆமாம், இங்கே 12 ரூபா 50 பைசா. அதுதான். இங்கே தூர்தர்ஷனில் வந்துட்ட உடனே டீச்சர் வேலை விட்டுட்டேன். ஸோ அது அந்த இதுலேருந்து தூர்தர்ஷனுக்கு வந்து தூர்தர்ஷனில் வந்து காம்பேர் பண்ணி, அந்த காம்பேர் பண்ணும் போதே வந்து அது வாரத்தில் ஒரு நாள் தானே காம்பேர் பண்ணோம், கண்மணி பூங்கா. மற்ற நாள்லாம் ஃப்ரீயாக இருக்கமே, சம்பாதிக்கணும்ல, கஷ்டம். அதனால் ஆழ்வார்பேட்டையில் ஊர்வஷின்னு ஒரு பொத்திக் கடை, அந்த கடையில் கேஷ் கவுண்டரில் எத்தனை வேலைமா பார்த்தீங்க? எல்லாம் பார்த்து ஆகணும். ஏன்னா நான் பியூசி படிக்கிற வரலுமே பஸ்ஸில் போனது கிடையாது. பஸ்ஸில் போக வேண்டிய நெசசிட்டி இல்லை எனக்கு. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்த காலகட்டத்திலேருந்து தடார்னு நாளைக்கு இந்த தோட்டம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நீங்கள்லாம் கிளம்பி வேறு வீட்டுக்கு போகணுன்னா எப்படி ஒரு நிலைமை இருந்திருக்கும். ஸோ அந்த நிலைமையிலேருந்து நான் சமாளித்து வெளியில் வரணுன்னா வேலைக்கு போகணும்ல, படித்த படிப்பை வச்சு வேலைக்கு போகணுன்னா அப்போ ஊர்வசியில் இருக்கும்போது அந்த வேலையில் 300 ரூபா தான் சம்பளம் அதுக்கு. இங்கே வாரத்தில் ஒரு நாள் கம்பேர் பண்ணால் 75 ரூபா சம்பளம். இப்போ ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்ட் வேலை பார்க்க முடியாது தூர்தர்ஷனில், ஏதாவது ஒரு வேலை தான் கொடுப்பாங்க. அப்போ வேறு ஏதாவது வேலைக்கு அப்ளை பண்ணலான்னு என்னோடய பாஸ்போர்ட் சைஸ் நெகட்டிவ், அந்த நெகட்டிவை பிரிண்ட் போடுறதுக்கோசரம் ஊர்வசின்ற பக்கத்தில் இருந்த கடையில் கொடுத்தேன். அவன் பிரிண்ட் போட்டு எனக்கு கொடுன்னா சினிமா டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டார் அவர். கிழக்கே போகும் ரயில் அந்த படத்துக்காக ஆர்டிஸ்ட்டுங்க தேடுறாங்க. அது தேடும் போது அப்போ வந்து ஏஜென்ட்டுன்னு தான் சொல்லுவாங்க. இப்போவும் அவங்க ஏஜென்ட் தான். ஆர்டிஸ்ட் கோஆர்டினேட்டர் இப்போ ஸ்டைலாக வச்சுக்கிட்டாங்க பேர்லாம், ஆர்டிஸ்ட் கோஆர்டினேட்டர்னு. அப்போ அப்படியெல்லாம் கிடையாது, ஏஜென்ட்டு. அந்த ஏஜென்ட்டு இங்கே வந்து ஏதாவது ஃபோட்டோ போட்டவங்க இருக்கான்னு கேட்கு, அந்த போட்டோல ஒரு போட்டோ என் போட்டோவா, நீங்க அப்படியே அழகா லட்சணமா இருக்கிறதுனால அப்படி உங்க போட்டோவை தூக்கி அப்படி எல்லாம் பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. கண்டிப்பா இருக்கும். நான் எவ்வளவு உண்மையை சொல்லிட்டு இருக்கிறேன், நீ உடனே போய் நடுவுல சேர்க்கிறப்பார். இந்த சீன் முடிஞ்ச உடனே சீன் முடிஞ்சு ஆர்டிஸ்ட் ஃப்ரீயா இருக்காங்களா, உடனே ஒரு சீனை சேரு, அது எதுக்கு வரப்போகுது, எப்போ வரும், எதுவுமே தெரியாது, ஆனால் ஒரு சீன் நடிக்கிறோம். அந்த மாதிரி அழகா லட்சணமா இருக்கிறதுனாலதான் 365 படம் நடிச்சு 46 சீரியல், அதுக்கும் மேலதான். அதுதான் ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் போட்டு, ஒரு நாளைக்கு ஒரு படம் போட்டா கூட ஒரு வருஷத்துக்கு முடியாது, பார்த்து முடிக்க முடியாது. அந்த அளவுக்கு நீங்க வந்து இருக்கீங்க. ஓகே, மேல சொல்லுங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அங்க போன போட்டோவை பார்த்து
என்னை வந்து கிழக்கே ரயிலுக்கு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டாங்க. அம்மன் கிரியேஷன்ஸில் உங்களை வந்து பாரதி ராஜா சார் சொன்னேன். யார் பாரதி ராஜா? எனக்கு யாருன்னு தெரியாது. தெரியாது. அவ்வளோதான். நம்மளுடைய சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எங்கள் பெரியப்பா எடுத்த படங்களை பார்த்ததோட சரி. இந்த தில்லானா மௌனம்பால், திருவிளையாடல், சரஸ்வதி சபதம் எல்லாம் பட்டப்பட்டியாக விபூதியை வச்சு கொங்கு வச்சு இப்படி படம் பார்த்து பழக்கப்பட்டோம். நமக்கு புதுசாக வந்தவங்களும் தெரியாது. அவர் தான் வந்து 16 வயது நிலை எடுத்திருக்காரு. அப்படியா அப்படின்னு கதையெல்லாம் கேட்டுட்டு உங்களை வர சொன்னாங்க. எதுக்கு வர சொன்னாங்க? அதில் ஒரு கேரக்டர், நான் சினிமாலாம் நடிக்க மாட்டேன், ஏதோ ஒரு வேலை செய்யணும், வரமாட்டேன்ட்டு அனுப்பிச்சிட்டு அந்த மாருதி வேன் அப்படியே போயிடுச்சு. இங்கே இருந்துகிட்டு இருக்கும்போதே வாரத்துக்கு ஒரு நாள் தூர்தர்ஷன், கண்மணி பூங்கா, காம்பியர், ரெகுலர் வேலை வந்து ஊர்வஷியில். எங்கள் ஊர்வஷி ஓனர் பிரேம்சந்துன்னு அவர் பேரெல்லாம் அப்படியே ஞாபகம். ஏன்னா அவங்கெல்லாம் எனக்கு ஒரு பெரிய வழிகாட்டிகள். ஏன்னா அங்கேருந்து ப்ரொமோட் ஆகி போகிறதுக்கு வச்சவங்க. அவர் வந்து ஹிந்து பேப்பரில் ஒரு ஆடு வந்திருக்கு, கன்னிமரா ஹோட்டலில் வந்து அப்ரெண்டிஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுறாங்க, அதில் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்களேன். என்ன வேலையாக இருக்கும் சார்? நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதில் போட்டிருக்கு ரிசப்ஷனிஸ்ட், ஹவுஸ் கீப்பிங்னு. இந்த ரிசப்ஷனிஸ்ட்னா நம்ம சினிமாங்கள்லாம் பார்த்துருக்கோம்ல, உங்களை மாதிரி அழகாக லிப்ஸ்டிக் போட்டுட்டு ஏம்மா வெள்ளை வெளியேறுன்றது நான் போய் சொல்கிறேன்னா இங்கே இருக்கிற கேமராமேன் எல்லாம் போய் சொல்லுவாங்களா? அப்போது வெள்ளை வெளியேறுன்னு நிற்கணும். அது நம்ம இல்லை, நம்ம வந்து கருப்பாக நிற்கிறோம். அது நமக்கு ரிசப்ஷன் வேலையெல்லாம் லாக்கிப்பட்டு வராது. ஹவுஸ் கீப்பிங் நம்ம வீட்டில் செய்கிற வேலை மாதிரியே இருக்கும் போல இருக்குன்னு நானா நினச்சிக்கிட்டேன். எனக்கு தெரியாது என்ன வேலைன்னு தெரியாது. இந்த ஹவுஸ் கீப்பிங் டிக் போட்டு அனுப்பிச்சு இன்டர்வியூக்கு கூப்பிட்டாங்க. எங்கள் அக்காவும் பிஏ முடிச்சிருக்கா. அவள் எஸ்ஐடி காலேஜில் படித்தவள். அவள் பிஏ முடிச்சிருக்கா. நான் சொன்னேன் நீயும் அப்ளை பண்ணு, போய் பார்க்கலான்னு. சரி, நான் அவளும் என்ன மாதிரியே அப்ளை பண்ணிட்டு போனேன். நாங்கள் 2 பேரும் இன்டர்வியூ போயிட்டோம். நான் வந்து ஊர்வஷிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இன்டர்வியூ போகிறேன். எங்கள் அக்கா எங்கள் அப்பாவோட துணையோட. ஏன்னா மெட்ராஸே புதுசு, நாங்கள் நந்தம்பாக்கத்தில் இருந்தவங்க. அது வந்து மோரார்லெஸ் ஒரு மஃப்தல் மாதிரி. மஃப்தல் ஏரியாவிலேருந்து சிட்டிக்குள்ளே வரணுன்னு எங்கள் அப்பா கூட்டின்னு வர்றாரு எங்கள் அக்காவை.